டிடி நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியுமா சார்? ரொம்ப ஏர்லி இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 4 நாள் தான் இருக்கு. இப்போ 5வது நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த படத்தினுடைய கலெக்ஷன் வந்து முதல் 3 நாட்கள்ல ஒரு 10 கோடி, 10.5 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு 12 கோடி பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு 30, 40 கோடி பண்ணும்போது நான் பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். மாமன் படம் வந்து முதல் 3 நாட்கள்ல ஒரு 8, 9 கோடி சொல்றாங்க. நேத்து நல்ல சஸ்டெயினா இருக்கு அந்த படம். அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து இது பண்றாங்க. அந்த படம் பெட்டரா பண்ணுது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அதனால இந்த வாரம் போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இந்த 2 படங்களும் எந்த அளவு வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதா, இல்ல ஆவரேஜா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 10 டேஸ் நம்ம கொடுக்கணும். ஒரு 10 டேஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். பெரிய பட்ஜெட் படங்களுக்கு அப்படி கிடையாது. ஓப்பனிங் கொண்டு வர படங்களுக்கு 5 நாட்கள் தான் முடிவு பண்ணும். முதல் 5 நாட்களோ 4 நாட்கள் அந்த வீக்கெண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனா மாறும். அது பிறகு வரதெல்லாம் மினி ஸ்கூலா வரும். ஆனா இது வந்து ரொம்ப சஸ்டெயின் பேசிஸ்ல இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஆரம்பிக்கும்போது முதல் 3 நாட்கள்ல பண்ணது பார்த்தீங்கன்னா, 4 நாட்கள்ல பண்ணது பார்த்தீங்கன்னா 7, 8 கோடி தான். ஆனா இப்போ நான் தமிழ்நாட்டுல மட்டுமே 55 கோடின்னு சொல்றோம்ல. அது எப்படி வந்தது? சஸ்டெயின்டா அந்த படம் பண்ணுது. ஸோ 4 நாட்கள மட்டும் நம்பி இருக்காது. ஒரு குவாலிட்டியான கன்டென்ட் ஒருபடை படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாட்கள் கலெக்ஷன் நம்பி இருக்காது. ஆனா பெரிய படங்கள் எல்லாமே ஒரு 5 நாட்கள நம்பி இருக்கும். மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து அந்த ஓப்பனிங் வரும் பார்த்தீங்களா, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பெரிய கலெக்ஷன் குடுப்பாங்க. அதனால எல்லாருமே பெரிய படங்கள் வரும்போது ஓப்பனிங் வீக் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி கன்டென்ட் ட்ரிவன் படங்களுக்கெல்லாம் லாங் டெர்ம்ல சஸ்டெய்னபிள் பேஸ்ல அந்த படம் ஓடுதான்றது தான் முக்கியம்.